ஃபுல் பைலும் போட்டாச்சு. அது ஒரு தடவை எங்களை ஏமாற்றி கெட்டு போன முட்டையை வாத்து முட்டையை கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து திட்டிடாதீங்க கமெண்ட் பாக்ஸில். வாத்து முட்டை வந்து அடை வைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சாப்பிட்டோம். உடனே வந்து பொரிச்சு தின்னுட்டான் அப்படி இப்படின்ட்டு பேசக்கூடாது, சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறேன். வாத்து முட்டையில் ஆம்லேட் போட போகிறேன். அது எப்படி போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. வாங்க என்னென்ன போட்டு செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக ஒன்றும் இல்லை. 2 சின்ன பெரிய வெங்காயத்தில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா, 2 வாத்து முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொட்டியாச்சு. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலக்குவோம். முதல் முறையாக நான் வந்து உடையவே மாட்டேங்குது வரும் கருவு. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க முட்டை. நல்லா கலக்கியாச்சு. கத்தாலக்காரனுங்க இந்த ஐடியா கொடுத்தாரு, போட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு. சரி, போட்டு பார்த்துருவா. சரிங்க, ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டாச்சு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ. எடுக்கும்போது பாதி பிட்டாக வந்துருச்சு. சரி விடுங்க, 2 முட்டை செஞ்சோம்லங்க. நானும் காய்கறிக்கு பாதி, எனக்கு பாதி. பாருங்க, ஒரே ஆம்லெட்டில் 2ஆக போட்டேன். சாப்பிட்டாச்சா? இந்த ஒரு புல் பாயில் பிஞ்சு போச்சு. எல்லாம் பிஞ்சு போகுது. சரி, நம்ம பிஞ்சு தானே வாயில போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் சாப்பிட்டா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. புல் பைலும் போட்டாச்சு. அது ஒரு தடவை எங்களை ஏமாற்றி கெட்டு போன முட்டையை வாத்து முட்டையை கொடுத்துட்டாங்க. அதனால நாத்தம் அடிச்சுங்காட்டி நம்ம சாப்பிட முடியாது நினைச்சிட்டோம். கோழி முட்டையோட நல்லா இருக்குது. சரி சரி, சாப்பிடுப்பா. இதனுடைய நன்மைகள், இந்த கோழி முட்டையோட இந்த வாத்து முட்டையோட நன்மைகள் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.